ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ஃப்ரீடம் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு பொறுமையா சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கிற இந்த ஃப்ரேமை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த டியூரேஷன் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் இந்த பென்சில் ஐகான் கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டார்க்கை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ மேலே மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி கொடுத்து ஓரளவுக்கு 50 கிட்ட வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் கொடுத்து சேம் இதே ஃப்ரேமை ஆட் பண்ணிட்டு கீழே குட்டியா பாட்ச் மார்க்கும் இதை டச் பண்ணிக்கோங்க. இது வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இப்போ கீழேயே பார்த்தீங்கன்னா குட்டியே டாட் மார்க் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் இன் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். இது ஒரு 3 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபிங்கரில் இதை கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஃப்ரேம் கீக்குள்ள கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்குது. இந்த டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இது 5 செகண்ட்ஸ்னா ஒரு 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு 6 செகண்ட்ஸாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். இந்த அனிமேஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் இன் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா லைன் ஃபோல்ட் அப்படிங்கிற அனிமேஷனை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவுட் இருக்கும். இந்த அவுட்டை செலக்ட் பண்ணிட்டு ரிப்பிள் அப்படிங்கிற அனிமேஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அன்கவர் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் இருக்கும் அவுட்டில். அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிக்சரை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிக்சருக்கு டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பென்சில் ஐகான் கொடுத்து 5 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் மட்டும் 6 செகண்ட் வச்சுக்கோங்க. இது 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வேறு பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் உங்களுக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இல்லைன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்து இந்த ஃப்ரேம் சைஸ்க்கு ஈக்குவலாக கரெக்டாக வச்சுட்டு கீழே இருக்கிற ஃப்ரேமை ஒன்ஸ் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த பிக்சர் வருதான்னு. இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்களே அதோட டூப்ளிகேட் கொடுத்துருப்பீங்க இது. அதனால் அதோட ஃபில்டர் இதில் அப்படியே டூப்ளிகேட் ஆகிருக்கும். அதனால் இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ஒவ்வொரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஓகேனா பாருங்கள், இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை டூப்ளிகேட் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்து பிக்சரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிட்டு வந்துருங்க. இப்போது செகண்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அனிமேஷன் இதுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அவுட்டில் கொடுத்து ரிப்பிள் கொடுத்துருப்பீங்க. அப்படியே கவர் அப்படிங்கிற அனிமேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட் மட்டும் எல்லாத்துலேயுமே கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். கம்மி பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளாக் ஃப்ரேம் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு அவுட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டு செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். பிஏபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு கீழே குட்டியாக பாட்ச் மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துட்டு இதை உங்களுக்கு எங்கே பிளேஸ் பண்ணணுமோ அங்கே பிளேஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோவை அனிமேஷன் ஆப்ஷன் கொடுக்காம ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எஸ்எஸ்ஆர் இருக்கிற ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இந்த அனிமேஷன் ஆப்ஷனில் இன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டார்ட் அனிமேஷனை கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க.
உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அனிமேஷன் கொடுத்துருப்பேன். கொடுத்ததுக்கப்புறம் டூப்ளிகேட் கொடுத்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து அனிமேஷன் கொடுக்காம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எஸ்எஸ்ஆர் கார்டை ஸ்ப்ளிட் பண்ணி delete பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணி இன் அனிமேஷன் கொடுத்து டிஸ்டார்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட் வீடியோ டெம்ப்ளேட்டையும் 1 செகண்ட் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட் வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு இன்னும் எதுவும் பண்ணக்கூடாது. அவுட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஷட்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் போயிட்டு பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு கீழே குட்டியாக பாக்ஸ்மா இருக்கும், இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிடும். இப்போ மேலே மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டு கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்துருங்க. எக்ஸஸாக இருக்கிறத ஒரு 1 செகண்ட் முன்னாடி இந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாததை வந்து delete பண்ணிடுங்க. இப்போ இந்த லாஸ்ட் வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து இதில் அவுட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் அப்படிங்கிற அனிமேஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ கூடயே மியூசிக் வந்து இருக்கும், அதனால் இந்த டெம்ப்ளேட் வீடியோவை கிளிக் பண்ணி வால்யூம் வந்து ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆர்டர் வைஸாக வந்து பிக்சரு ஃப்ரேமு இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ சாங் ஆட் பண்ண போகிறோம். மேலே மியூசிக் ஐக்கான் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். உங்ககிட்ட வீடியோ சாங் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஆடியோ சாங் உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எனக்கு எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து delete பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இந்த எடிட்டுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்காது, அதனால மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இந்த எடிட் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.